வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நாம் சுரைக்காய் புளித்தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான டிஷ்ஷுங்க. இதை முதல்ல செய்கிறதுக்கு நாம் இந்த அளவுக்கு ஒரு சுரைக்காய் எடுத்துக்கலாங்க. நான் வாங்கி ஒரு நாள் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் மேலே இருக்கிற தோல் வரைக்கும் பீல் பண்ணிக்கிறேன். நாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி எல்எஸ்ஸாக வாங்கியிருந்தோம்னா டைரெக்டாகவே வாஷ் பண்ணிவிட்டு நாம் தோலோடவே கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நான் பீல் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து விட்டுக்கலாம். இது கூட 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாங்க. காம்பு கிள்ளி எடுத்துகிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சுக்கலாம். நல்லா 1 இல்லைன்னா 2 விசில் வந்த உடனே நம்ம ப்ரெஷர் எடுத்துகிட்டு நாம் பார்க்கலாம். வெயிட் எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா வெந்து வருங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்து தாங்க இருக்கும். குக் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இதை அப்படியே சைடில் வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா காஞ்சி வந்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயிலே சேர்த்துக்கிட்டால் போதுமானது. கூடவே கடுகு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா விடிஞ்சி வரட்டும். அதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கடுகு விடிஞ்சி உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகணுங்க. அந்தளவுக்கு வந்தால் போதுமானது. வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு 5 இல்லைன்னா 6 வரமிளகாவை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே சேர்த்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சு. இப்போ நம்ம வரமிளகாவை சேர்த்து விட்டுக்கலாம். கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நான் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இரண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரணுங்க, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. இது வதங்கி வரும்போதே நாம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்து தான் செய்யணுங்க. நல்லா வதங்கி வந்த உடனே நாம் குக் பண்ணி வச்ச சுரைக்காயை தண்ணியோடு சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நாம் ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. நல்லா கொதித்து வரணும். அந்த கேப்பில் நாம் ஒரு வானல் வச்சு கடுகு வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக கடுகு சேர்த்துருக்கேன். நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடி போதுமானது. நான் இந்த மாதிரி பொடி செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வறுத்து எடுக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நாம் இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைச்சி எடுக்கும்போதே நல்ல வாசனை இருக்குங்க. கடுகு பொடி பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கொதிச்சு வரும்
சுரைக்காயை பாருங்கள் இந்த அளவுக்கு கொதித்து வந்துடும். ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் கொதிச்சிருந்தா போதும். இப்போ நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும். மறுபடியும் இந்த புளி நல்லா இந்த பச்சைத்தன்மை போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கொதித்து வந்தாச்சு, திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு சுரைக்காய் நல்லா கொதித்து வருது. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாங்க. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஆற வச்சுட்டு நல்லா ஆறி வந்த பிறகு கடுகு பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சுரைக்காய் நல்லா ஆறி வரணுங்க. ஆறி வந்த பிறகு தான் நம்ம இந்த கடுகு பொடியை சேர்க்கணும். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரைஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.